விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கிராமத்தான் வானிலை அறிக்கையை தான் பார்க்க போகிறோம். அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கைக்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய வானிலை அறிக்கையை பார்த்துக்கோம். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லக்கூடிய ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகேங்களா? இதில் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பாலும் நம்ம பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ளக்குறிச்சி, சேலம் உள்பகுதிகள், இந்தாண்ட கள்ளக்குறிச்சியிலிருந்து இந்தாண்ட வாழப்பாடி, தம்மம்பட்டி இந்த பகுதிகள் வரைக்கும் மிதமான மழைகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். பட் காற்று அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 to 40 கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்தில் காற்று இருக்கும். பகல் டைம்லேயும் இருக்கும். இப்போ ஈவினிங் வேண்டாம்னா சரி ஓகே பகல் விட்டுருவோம். மாலை நேரங்களில் பெரும்பாலும் காற்றுகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. பட் இரவு நேரங்களில் ஒரு மிதமான மழை வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நாளை 17/5/2025 பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கு வந்து மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படி காற்றுடைய வேகம் இருந்துச்சோ அதே மாதிரியே 30 to 40 கிலோமீட்டர் வரைக்கும் மழை பெய்யுது. காற்றுடைய வேகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மழையை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி இதெல்லாம் வந்து மார்க்டு ஸ்பாட். ஓகேங்களா? திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்திங்கன்னா மழை அப்படிங்கிறது இருக்குது. என்றைக்குன்னா 17 கண்டிப்பாக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, 17 முடியுதா அப்படின்னா கிடையாது. 18 மழைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அங்கேயும் திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை இது மாதிரியான இடங்களில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். கூடவே காற்றின் வேகம் அப்படிங்கிறது 18 17 விட அதிகமாகவே இருக்கும். 13 வச்சு 17 வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கிற காற்று 18 40 to 50 கிலோமீட்டருக்கு குறையாமல் காற்றின் வேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்படின்னா இன்றைக்கி அடித்த காற்று வந்து ஒன்றுமே இல்லை. வருங்காலங்களில் இதை விட ரொம்ப அதிகமான காற்றுகள் வீசுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படியே 19 என்னடா நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது 19 வந்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் பகுதிகளுக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. என்றைக்குன்னா 19 மழை இருக்குது. அன்றைக்குமே காற்றின் வேகம் அப்படிங்கிறது 40 to 50 கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்தில் வீசக்கூடும். சரி ஓகே, 20 என்னடா அப்படின்னா 20 மலைகள் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து சேலம், இந்த கள்ளக்குறிச்சி பகுதிகளுக்கு வராது. சேலம், இந்த நாமக்கல் இது மாதிரியான பகுதிகளுக்கும் மலையோர பகுதிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குது. கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழைப்பொழிவு அப்படிங்கிறது 20 இருக்குது. ஸோ 21 22 பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குது. மறுபடியும் ஒரு கேப் விட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பமாகும். இதுதான் வந்து வானிலை அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ பொதுவாக நமக்கு மழை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாளைக்கு 17 இருந்து 19 வரைக்கும் இந்த 3 நாட்களில் நம்ம உள் மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், சேலம், ஈரோடு, தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. கூடவே காற்றின் வேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மழை வரதுக்கு முன்னாடியே காற்று வந்து பார்த்திங்கன்னா கிளப்ப ஆரம்பிச்சிடும். இன்றைக்கே கூட பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் மழைப்பொழிவு அப்படிங்கிறது நமக்கு அமைஞ்சது. அடுத்ததான் நம்ம வந்து இப்போ மேப்பில் பார்த்துருவோம். நம்ம விண்டி ஆப் தான் யூஸ் பண்ணுறோம். விண்டி ஆப்பில் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவிலேயே பார்ப்போம். விண்டி ஆப்பில் மழை திரட்சி, அதாவது பார்த்திங்கன்னா மழை எந்த அளவுக்கு பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். மழை திரட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 17 சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் மத்தியானத்தில் இருந்தே காற்றில் மழையோட தாக்கம் அப்படிங்கிறது ஆரம்பமாகிடும். ஸோ அது எத்தனை மணி வரைக்கும் மழை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மழையோட தாக்கம் அப்படிங்கிறது ஒரு 2 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 3-4 மணியிலிருந்து நம்ம மழை திரட்சி இதில் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருக்கு. ஸோ அதிலிருந்து 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் முன்ன பின்ன வந்து பார்த்திங்கன்னா மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா காற்றோட வேகத்தை பொறுத்து மழையோட மாறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எந்த டைம்லனா இந்த உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, அரூர், ஆத்தூர், சின்னசேலம் இதெல்லாம் வந்து ஒரு 3-4 மணிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழை அப்படிங்கிறது வந்து சாரல் மழையாகவோ காற்றாவோ குளிர்ந்த காற்றாவோ வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ டைம் ஆக ஆக மழை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகும். மாலை நேரங்களில் 4:30-5 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழைகள் அப்படிங்கிறது அதிகமாகிடும். இரவு பொழுதை பொறுத்த வரைக்கும் மழை ரொம்ப அதிகமாகவே எதிர்பார்க்கப்படுது. என்றைக்குன்னா நாளை இரவு சனிக்கிழமை நைட்டு மழை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்தெந்த ஏரியா அப்படின்னா சின்னசேலம், ஆத்தூர், பெரம்பலூர், துறையூர், அரூர்,
திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, நெய்வேலி, தருமபுரி எல்லாம் மழை அதிகமாக இருக்கும். பட் நாளை இரவு அப்படிங்கிறது சின்ன சேலம், ஆத்தூர், தலைவாசல் இந்த பகுதிகள், பெரம்பலூர், துறையூர் இதுக்கு வந்து ஒரு கனமழை அப்படிங்கிறது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. அது மாலை நேரமாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், இல்லை மிட் நைட்டு நள்ளிரவாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த டைமில் நாளைக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக மழை அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஏரியாக்களுக்கு மழை இல்லாத கிடையாது. ஒரு கனமழை கூடவே வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னல் அப்படிங்கிறது ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா, அதாவது பலத்த காற்று, இடி, மின்னல் இது எல்லாமே கலர்ந்த ஒரு மழை தான் நாளைக்கு எதிர்பார்க்கப்படுது. ஸோ விவசாய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை கால்நடை வளர்க்குறவங்களாக இருக்கட்டும், இல்லை வீடு அட்டைக்கொட்டா விட்டு வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா தாக்கம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஹெவியாகவே இருக்குது. நாளை இரவை பொறுத்த வரைக்கும் விடிய விடிய மழை பெஞ்சாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஓகேங்களா, மேகம் ப்ளஸ் காற்றோட வேகத்தை பொறுத்து இருக்குது. இது வந்து சனிக்கிழமை 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிலைமையில் வந்து இருக்குது. அதுவே நம்ம 18ஆம் தேதி அப்படின்னு சொல்லி போகும்போது 18ஆம் தேதி நம்ம பார்க்கும் பொழுது 18ஆம் தேதி பகல் பொழுது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகமூட்டமாகவோ இல்லை ஒரு மீடியமான ஒரு சாரல் மழையோ, குளிர்ந்த காற்றோ, மீடியமான வெயிலோ இது மாதிரி தான் இருக்கும். இது 17ஆம் தேதி எப்படி ஆரம்பித்ததோ அதேமாதிரியே 18ஆம் தேதியும் மாலையிலேருந்து பார்த்திங்கன்னா மழை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. 18ஆம் தேதி மாலை வந்து ஒரு 4:30-5 மணிக்கு மேலே காற்றோ இல்லை மழையோ அப்படிங்கிறது ஆரம்பமாகும். நம்ம சொல்லக்கூடிய டைம்லேருந்து 1 மணி நேரம் முன்னையோ இல்லை பின்னையோ அப்படிங்கிறது கன்ஃபார்மாக மழை பொழிவுங்கிறது ஆரம்பிக்கும். 18ஆம் தேதியும் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான மழை, கனமழை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மிதமான மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. என்றைக்குன்னா 18ஆம் தேதி நைட்டு. ஓகேங்களா, 18ஆம் தேதி நைட்டு மிதமான மழை அப்படின்னா அப்போ 19 என்ன அப்படின்னா அந்த 18 அப்படிங்கிறது ஒரு சின்ன கேப்பு மாதிரி மழைக்கு. 17ஆம் தேதி நைட்டு ஹெவி ரெயின்ஃபால் இருந்துச்சு. ஓகேங்களா, சாயந்தரத்தை மதியானத்துக்கு மேலே பகலுக்கு மேலே நைட் வரைக்கும் மழை. அதே மாதிரியே 19ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. 19ஆம் தேதியும் ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நம்ம ஏரியாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம், ஆத்தூர் இந்த ஏரியாக்களுக்கு ஒரு ஹெவி ரெயின்ஃபாலுங்கிறது எதிர்பார்க்கப்படுது. என்றைக்குன்னா 19ஆம் தேதியும் 19ஆம் தேதி எப்போ மழை ஆரம்பமாக போகுது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். 19ஆம் தேதி மதியானம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அப்படிங்கிறது மிதமாக தான் இருக்கும். காலை முதல் மதியானம் ஒரு 12:30-1 மணி வரைக்கும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி, ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதுவே அந்த மதியானம் ஒரு 12-1 மணிக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவாகவோ இல்லை காற்றாகவோ இல்லை சாரல் காற்றாகவோ வர ஆரம்பித்து மாலை நேரத்திலே வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பமாயிடும். இந்த பெரம்பலூர், நாமக்கல், சின்ன சேலம், ஆத்தூர், ராசிபுரம், எடப்பாடி, மேட்டூர், எடப்பாடி உங்களுக்கு இன்னும் தெரியும்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா வியூவில் காமிச்சிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இது மாதிரியான பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா, இந்த பகுதிகள் எல்லாமே மழை வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய பகுதிகள். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லைவ்லேயே காமிச்சிட்ருக்கேன் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு தாக்கம் அப்படிங்கிறது இருக்குன்னு. இந்த 17ஆம் தேதி நைட்டு பேஞ்சதை விட இந்த திங்கட்கிழமை 19ஆம் தேதி இருக்கு இல்லையா, 19ஆம் தேதி மழை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அதோட காற்றின் வேகமும் ப்ளஸ் மேகம் எந்த அளவுக்கு இதாகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த மழைப்பொழிவு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக 17, 18, 19 இந்த 3 நாட்கள் வந்து ஒரு கனமழை, இடி மின்னலோட கூடிய ஒரு கனமழை பயங்கரமாக எதிர்பார்க்கப்படுது. ஸோ சோளம் ஒடித்தவங்களாக இருக்கட்டும், இல்லை நின்றுட்டு இருக்கிறதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான மாட்டுதலில் மாட்டப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அந்தளவுக்கு மழை அப்படிங்கிறது 19ஆம் தேதி இரவு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குது. 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நார்மல் ஆகிட்டே போயிடும். 20, 21 வந்து பார்த்திங்கன்னா பெருமளவான மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மீடியமான லெவலில் ஒரு எப்படி சொல்கிறது மேக மூட்டங்களாகவோ இல்லை சாரல் மழையோ அந்த ஒரு லெவலில் தான் இருக்கும் 20, 21 பொறுத்த வரைக்குமே. அதன் பிறகு 23, 24 வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 100% வருமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு நிலைமை தான் அது. இதன் பிறகு எப்படா மழை வரும் அப்படின்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அமையுது. ஆனால் நமக்கு அமையுதா அப்படின்னா கிடையாது. அந்த காற்றின் வேகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு அந்த வாய்ப்பு எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் இந்த மே மாதம் ஃபுல்லாகவே வந்து விட்டு விட்டு மழைப்பொழிவு அப்படிங்கிறது நல்லாவே எதிர்பார்க்கலாம். எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா மழையின் திரட்சியை வச்சு தான் நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ மழை, இடி, காற்று இந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு சின்ன கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ இதில் பார்க்கும்போது நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 19ஆம் தேதி நைட் அப்படிங்கிறது மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, அதாவது இந்த ஒரு 3 நாளில் மழைப்பொழிவுங்கிறது நம்ம கன்ஃபார்மாக இருக்கும். ஓகேங்களா, இந்த 17, 18, 19 இந்த 3 நாட்களில் நமக்கு மழைப்பொழிவுங்கிறது நம்ம எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். காற்று அதிகமாக இருக்கும், மழைப்பொழிவு இருக்கும், இடி மின்னலுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.